Hello students, today we are going to learn data, information, components of computer. தரவு, தகவல், கணிப்பொறியின் பாகங்கள். Data, தரவு. The word data comes from the word datum. Data அப்படிங்கிற வார்த்தை datum அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது. Data is defined as an unprocessed collection of raw facts suitable for communication, interpretation or processing. For example, 134, 16, Kavita, C are data. This will not give any meaningful message. பல்வேறு வகைகளிலும் திரட்டப்படும் செயல்படுத்தப்படாத செய்தி துணுக்க நம்ம தரவு என்று சொல்கிறோம். 16 என்கிறதான தரவை எடுத்துக்கிடுவோம். 16 அப்படின்னு நான் உங்களுக்கு அந்த நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியாது. எந்த விதமான விளக்கத்தையும் அது கொடுப்பது கிடையாது. அது வயதா அல்லது எடுத்த மதிப்பெண்களா என்ன என்பது நமக்கு தெரியாது. எனவே தரவு என்பது எந்த விதமான தகவலையும் அளிக்கக்கூடியதாக இருக்காது. எந்த விளக்கமான தகவலையும் அளிக்காது. இன்ஃபர்மேஷன், தகவல். Information is a collection of facts from which conclusions may be drawn. இதை சிம்பிளா சொல்றதா இருந்தா டேட்டா அப்படிங்கிறது unprocessed, information processed. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தகவல் என்பது முடிவுகளை எடுக்கக்கூடிய உண்மைகளின் தொகுப்பாகும். ஃபார் எக்ஸாம்பிள், கவிதா இஸ் 16 years old. கவிதாவின் வயது 16 அப்படின்னு சொல்கிறோம். இப்போ என்ன நமக்கு தெரியுது? கவிதா என்கிற ஒரு பெண்ணினுடைய வயது 16 என்கிறதான ஒரு தகவல் நமக்கு தெரிவிக்கப்படுது. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ப்ராசஸ்டுன்னு சொல்கிறோம். அதாவது கம்ப்யூட்டரில் வந்து ஐபிஓன்னு சொல்லுவோம். இன்புட், ப்ராசஸ், அவுட்புட். நீங்கள் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்புட், ப்ராசஸ், அவுட்புட். உள்ளீடு, செயலாக்கம், வெளியீடு. இந்த முறைகளை பின்பற்றி டேட்டா அப்படிங்கிறது என்ன ஆகுது? இன்ஃபர்மேஷனாக நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறோம். கன்வர்ஷன் ஆஃப் டேட்டா இன்டு இன்ஃபர்மேஷன் இஸ் கால்ட் டேட்டா ப்ராசஸிங். தரவுகளை தகவல்களாக மாற்றம் செய்யும் இந்த செயல்முறைக்கு என்ன பேர்? தரவு செயலாக்கம். நெக்ஸ்ட், கணிப்பொறியின் பாகங்கள். காம்போனன்ட்ஸ் ஆஃப் எ கம்ப்யூட்டர். கணிப்பொறி என்பது வன்பொருள் மற்றும் மென்பொருளின் கலவையாகும். போத் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் டுகெதர் மேக் த கம்ப்யூட்டர் சிஸ்டம் டு ஃபங்க்ஷன். கணிப்பொறியினுடைய இயக்கத்திற்கு இந்த ரெண்டுமே தேவை. இது வன்பொருள் மற்றும் மென்பொருள். வாட் இஸ் ஹார்ட்வேர்? All physical components in computer is called hardware. அதாவது நம்ம கண்ணால் பார்க்கக்கூடியதான பருப்பொருட்கள் எல்லாமே ஹார்ட்வேர். ஃபார் எக்ஸாம்பிள், மதர் போர்ட், இன்புட் டிவைசஸ், அவுட்புட் டிவைசஸ், மெமரி யூனிட். வாட் இஸ் சாஃப்ட்வேர்? Software is a set of programs or instructions. அதாவது கணிப்பொறிக்கு வழங்கப்படும் கட்டளை அல்லது கட்டளைகளின் தொகுப்பு மென்பொருள். இன்புட் யூனிட் உள்ளீட்டகம், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் மையச் செயலகம், அவுட்புட் யூனிட் வெளியீட்டகம், மெமரி யூனிட் நினைவகம். இன்புட் யூனிட். Input unit is used to feed any form of data to the computer. உள்ளீட்டகம் தரவுகளை கணிப்பொறிக்குள் உள்ளிட பயன்படுகிறது. எந்தெந்த உள்ளீட்டு சாதனங்கள்லாம் பயன்படுத்தி நம்ம தரவை வந்து கணிப்பொறிக்கு கொடுக்கலாம்? மவுஸ், கீபோர்ட், வெப் கேமரா, டச் ஸ்கிரீன், ஸ்கேனர், இது எல்லாமே இன்புட் யூனிட்ல வரக்கூடியது. CPU, Central Processing Unit, மையச் செயலகம். CPU is the major component which interprets and executes software instructions. It also controls
the operation of all other components such as memory, input and output units. It accepts binary data as input, process the data according to the instructions and provide the result as output. கணிப்பொறிக்கு வழங்கப்படும் கட்டளைகளை கணிப்பொறியானது புரிந்து கொள்ளும் வகையில் மாற்றி அதனை செயலாக்கக்கூடியதான ஒரு பகுதியை தான் மைய செயலகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது வந்து அனைத்து சாதனங்களினுடைய செயல்பாட்டையும் கட்டுப்படுத்துகிறது. இது நம்ம கொடுக்கக்கூடியதான உள்ளீட்டை பெற்று நம்ம வந்து ப்ரோக்ராமில் என்ன கட்டளைகள் கொடுத்துருக்கிறோமோ அதன்படி அதை செயல்படுத்தி நமக்கு தேவையான வெளியீடை வெளியிடுகிறது. சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் ஹேஸ் arithmetic logic unit ALU, control unit and internal memory. மைய செயலகமானது கணித ஏரண செயலகம். கணித ஏரண செயலகத்தை என்ன சொல்லணும்னா ALUன்னு சொல்லுவோம். கட்டுப்பாட்டகம், உள் நினைவகம் போன்றவைகளை உள்ளடக்கியது. arithmetic logic unit, various computing functions are performed on data. The logical operations of ALU promote the decision making ability of a computer. அதாவது அந்த ALUல தான் கணிப்பீடு செயல்கள், தருக்க செயல்கள் போன்றவைகள் நடைபெறும். அதாவது ஒரு கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் போன்ற செயல்பாடுகளோ அல்லது தருக்க செயல்பாடுகளோ நடைபெறக்கூடியதான இடம் ALU. இதன் தருக்க செயல்திறன் கணிப்பொறியின் முடிவெடுக்கும் திறனை வந்து மேம்படுத்துகிறது. நெக்ஸ்ட், கட்டுப்பாட்டகம், control unit. The control unit controls the flow of data between CPU, memory and input-output devices. It also controls the entire operations of a computer. மைய செயலகம், நினைவகம் மற்றும் உள்ளீடு வெளியீடு சாதனங்களுக்கு இடையே பரிமாறப்படும் தரவை கட்டுப்பாட்டகம் கட்டுப்படுத்துகிறது. மேலும் இது கணிப்பொறியினுடைய முழு செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்துகிறது. Next, internal memory. The result of an operation is stored in internal memory of CPU. இந்த ALUல நடைபெறக்கூடியதான செயல்பாடுகளில் இருக்கக்கூடியதான விடை இந்த இன்டர்னல் மெமரியில் வந்து ஸ்டோர் ஆகும். மைய செயலகத்தில் உள்ள உள் நினைவகத்தில் கணித ஏரண செயலகத்தின் விடை சேமிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட், அவுட்புட் யூனிட், வெளியீட்டகம். An output unit is any hardware component that conveys information to users in an understandable form. அதாவது பயனர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் தகவலை தெரிவிக்கும். இதுக்கு எந்தெந்த சாதனங்கள்லாம் பயன்படுது? மானிட்டர், பிரிண்டர், ஸ்பீக்கர்ஸ், திரையகம், அச்சுப்பொறி, ஒளிபெருக்கி. Memory unit. Memory unit classified into primary memory and secondary memory. நினைவகத்தை முதன்மை நினைவகம், இரண்டாம் நிலை நினைவகம் என வகைப்படுத்தலாம். Primary memory, முதன்மை நினைவகம், to store data temporarily. அதாவது தரவுகளை வந்து தற்காலிகமாக சேமிக்கக்கூடியதான நினைவகம். It's volatile memory, அழியக்கூடியதான நினைவகம், அழியும் நினைவகம் வகையை சார்ந்தது. The content is lost when the power supply is switched off. அதாவது மின்சாரம் நிறுத்தப்பட்டவுடன் முதன்மை நினைவகத்தில் இருக்கக்கூடியதான தகவல்கள் அழிக்கப்பட்டுவிடும். ஃபார் எக்ஸாம்பிள், ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, இதை ரேம்னு சொல்லுவோம், நேரடி அணுகல் நினைவகம். செகண்டரி மெமரி, இரண்டாம் நிலை நினைவகம், டு ஸ்டோர் த டேட்டா பெர்மனன்ட்லி, நிரந்தரமாக தரவுகளை சேமிக்கக்கூடியது. நான் வேலடைல் டைப், அதாவது அழியா நினைவகம். இங்கே வந்து மின்சாரம் நிறுத்தப்பட்டாலும் தகவல்கள் வந்து, அதாவது சேமித்து வைத்திருக்கக்கூடியதான தகவல்கள் அழியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஹார்ட் டிஸ்க், சிடி ரோம், டிவிடி ரோம். எடுத்துக்காட்டு, வன்வட்டு, குறுவட்டு, டிவிடி ரோம். கணிப்பொறியின் பாகங்கள், அதனுடைய பிளாக் டயக்ராம் பார்ப்போம். என்னெல்லாம் பார்த்துருக்குறோம்? இன்புட் யூனிட், சிபியு. ஸோ சிபியூவில் என்னெல்லாம் இருக்குது? கண்ட்ரோல் யூனிட், ALU,
இன்டர்னல் மெமரி, அதாவது கட்டுப்பாட்டகம், கணித ஏரண செயலகம், உள் நினைவகம். மெமரியில் வந்து மெயின் மெமரி இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பிரைமரி மெமரி. அடுத்து வந்து என்னது, செகண்டரி ஸ்டோரேஜ். முதன்மை நினைவகம், இரண்டாம் நிலை நினைவகம். நெக்ஸ்ட் வந்து அவுட்புட் யூனிட். கணிப்பொறியினுடைய பாகங்கள் அப்படிங்கிறதுல நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.